பாலாஜி வணக்கம். தூத்துக்குடியில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அருணாச்சலம் என்பவர் உயிரிழந்த நிகழ்வு தமிழகம் முழுக்க கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தி உருவாக்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன அறிக்கையை பதிவு செய்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அருணாச்சலம் என்னும் இளைஞர் காவலரின் தாக்குதலுக்கு ஆளாகி மரணமடைந்து இருப்பது வேதனை அளிக்கிறது என்றும், போலீஸ் தனக்கு இழைத்த அநீதியை தனது இறுதி நிமிடங்களில் அருணாச்சலமே எடுத்து சொன்னதை பார்க்கும் போது நெஞ்சும் கலங்குகிறது என்றும், காவல் மரணங்களின் போது துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் கடும் நடவடிக்கைகளை எடுக்காமல் மௌனம் காப்பதால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்றும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ந்து மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியும் உதயநிதி ஸ்டாலின் இதன் மூலமாக முன்வைத்திருக்கிறார். ஏனென்றால் இன்று முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம், அதை பார்க்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள், குறிப்பாக அமைச்சர் புதுக்கோட்டையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்க வந்த அமைச்சர் பர்வேஸ் கண்ணீர் விட்டு கதறி அழுது அந்த காட்சிகள் எல்லாம் வைரலாகி வருகிறது. ஜனநாயகம் படத்தை பார்க்கும்போது அவர் அழுத காட்சிகள் எல்லாம். ஆனால் அதே சமயத்தில் தமிழகத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் உயிரிழந்திருக்கூடிய நிகழ்வு கண்டு அவர் குடும்பமே கதறி அழுதுகிறது. இதற்கு படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் இதன் மூலமாக முன்வைத்திருக்கிறார். பாலாஜி.